மீ அண்ணியோட எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து ஜின்னோட எஃப்எஃப் ஃபைனல் பார்ட். ஸோ இன்றைக்கே ஃபைனல் பார்ட் நான் முடிக்கிறேன்னா, இன்றைக்கே ஸ்டோரி ஓவராக கேட்டிங்கன்னா எப்படியும் ஓவர் பண்ண முடியாது. வேணால் ஒரு போனஸ் எபிசோடு இப்போ கிடையாதுடா, மேபி இந்த வீக் நடுவில் அப்படி போடுறேன், ஓகேவா? பட் நாளைக்கு இந்த போனஸ் எபிசோட் வராது. பட் ஃபைனல் இன்றைக்கி தான் முடிக்கிறேன். ஏன்னா ஃபைனல் எபிசோட் கொஞ்சம் முடிக்கிறது வந்து போனஸ் எபிசோட் கொண்டு போகிற மாதிரி தான் ஃபினிஷ் பண்ணியிருப்பேன். ஸோ அதனால தான் இப்போயே சொல்லிட்டேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆஸ் யூஷுவல் தான் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுப்பா. நான் சொல்லிட்டேன், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதெல்லாம் கேட்ட ஜின் அவருக்கு வந்து அப்படியே ஓடிட்டுருக்கு ஃபுல்லாக வயனை பற்றின விஷயம் மட்டும்தான். வயனோட மெமரிஸ், வயனோட தாட்ஸ், வயன் எப்படி லவ்னு சொல்லிட்டு இருந்தா. அப்போ இவருக்கு தோணுது, அப்போது வயனுக்கு என்னோடய ஃபீலிங் அப்போது என்ன, நான் அவளை லவ் பண்ணேன்னா, நான் இத்தனை நாளாக லவ்வை தான் லஸ்ட்டு சொல்லி அவளை வெறுப்பேற்றிட்டு இருந்தேன்னா, இல்லை, நான் ஒயனை மிஸ் பண்ணிடக்கூடாது. ஒயன் எனக்கானவ. நான் அவளை இத்தனை நாள் லவ் பண்ணியிருக்கேன், பட் எனக்கே அது தெரியலை அப்படின்னு இப்படியே தான் ஓடிட்டுருக்க ஒரு மனசில். ப்ரோக்ராம் மேம் சாரி சொல்லிட்டே ஜின் முன்னாடி நெல் டவுன் போடுறாங்க. ஜின்னுக்கு அதை பார்த்துட்டு, என் கண்ணு முன்னாடி இருக்காத, அசிஸ்டண்ட் ஹெச்ஓடியோட ப்ளேஸ் தானே கேட்ட, என்னோட ஹெச்ஓடி ப்ளேஸ் நீயே பார்த்துக்கோ, நான் இனி வந்து ஜாப் கண்டினியூ பண்ணுறதா இல்லை, டேக் இட் அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. காலேஜ்க்கு வந்து பார்க்குறாரு, நீங்கள் அங்கே இல்லை, கிளம்பிட்டீங்கன்றாங்க. தென் உங்களோட ஸ்டடி ரூம்ஸில் நீங்கள் பேக் பண்ணி வச்சுருந்த திங்ஸ் எல்லாமே காணும். அவருக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. நம்மக்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் வீட்டை காலி பண்ணிட்டு, வீட்டிலேருந்து காலி பண்ணிவிட்டு போயிட்டாளா அப்படி சொல்லிட்டு அவருக்கு அப்படியே ஒரு நிமிஷத்தில் அப்படியே தலைலாம் சுற்றுது. உடனே ஜாய்க்கு கால் பண்ணுறாரு. ஹலோ ஜாய் சார், சொல்லுங்கள் சார். ஒயன் எங்கே சார்? அவள் இங்கே தான் சார் இருக்கா. இவ்வளோ நேரம் தூக்கம் வரலன்னு ரொம்ப அழுதுட்டு இருந்தா. ஸோ டேப்லெட்ஸ் போட்டு படுக்க வச்சுருக்கோம் சார். ஜாய், வயனை பத்திரமா பார்த்துக்கோ, நான் அங்கே வரேன். ஓகே சார். உடனே ஸ்வீட்டியும் ஹனியும், யாரடி காலில், என்னவா? இல்லடி, ஜின் தான் கால் பண்ணார். என்னவா அவருக்கு? இன்னும் வயனை டார்ச்சர் பண்ணணுமா? இல்லடி, அவர் பேசுகிறத பார்த்தா ஏதோ ப்ராப்ளம் மாதிரியே பேசுகிறாரு. ரொம்ப படப்படன்னு பேசினார். வயனை பத்திரமா பார்த்துக்கோங்க, நாங்கள் வரேன். அவரோட வாய்ஸில் லவ் தெரிஞ்சுதுடா, லவ் தெரிஞ்சுது. வாட்? லவ் தெரிஞ்சுதா அவர் வாய்ஸ்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஹனியும் ஸ்வீட்டியும் ரொம்ப சர்ப்ரைஸாக பார்க்குறாங்க. அண்ட் சேம் டைம் அவங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ்டாகவும் இருக்குது. ஜின் அங்கே வந்துட்டு காலிங் பெல் கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே வராரு. நீங்கள் நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. ஜின் உங்கள் ஃபேஸை பார்த்துட்டு உங்களோட ஃபேஸை ரப் பண்ணிவிட்டு, வயன் என்னடி சொல்லாமல் கொள்ளாமல் போயிட்ட? சாரி வயன், நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன்டி. நான் பண்ணதெல்லாம் தப்பு தான். நான் லஸ்ட்டு சொன்னலடி, அது தப்புடி, லாஸ்ட்டு இல்லைடி. அந்த ஃபீல் என்னன்னு தெரியாமல் நான் உன்னை அது மாதிரி சொல்லியிருக்கேன்டி. நான் உன் மேலே லவ் தாண்டி வச்சுருக்கேன். இத்தனை நாள் என்னோடய லவ் ரொம்ப பியூர். அதை யார் மேலே காமிக்கணும்ல தான் தப்பு பண்ணிட்டேன். இப்போ புரிஞ்சிருச்சுடா செல்லம், எனக்காக கண்ணை திறந்து பாரு அப்படி சொல்லிட்டு அவர் மெதுவாக பேசுகிறாரு. நீங்கள் லைட்டாக கண்ணை திறந்து பார்க்குறீங்க. பார்த்தா ஜின் சரியான ஷாக் உங்களுக்கு. இறந்து உட்காந்து, நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க? நான் சைன் கூட போட்டுட்டேனே, உங்கள் திங்ஸ் நான் எதுவும் எடுத்துகிட்டு வரல சார். ஒயன், என்னடி இப்படி சொல்கிற? வா நம்ம வீட்டுக்கு போகலாம். நம்ம வீடா? யாரு? எங்க? நீ என் மேலே கோவத்தில் பேசிகிட்டு இருக்க, ஆனால் நீ என்னை இன்னும் லவ் பண்ணிகிட்ருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும். கிளம்பு. லவ்வா? அதெல்லாம் எப்பயோ செத்து போயிடுச்சு. ப்ளீஸ் என்னோட லைஃப்பில் வராதீங்க. நான் சொன்ன மாதிரி உங்கள் லைஃப்பில் வரமாட்டேன்.
ஸோ பேபி ரொம்ப வீக்காக இருக்குது. நான் ட்ரீட்மெண்ட்காக யூஎஸ் போகிறேன். டேடும் மாமும் அங்கே இருக்காங்க. நான் அங்கே 7 months இருந்துட்டு அப்புறம் தான் இங்கே வருவேன். ஒயன் நானும் வரேன்டி. நீங்கள் யார்? எதுக்கு நீங்கள் வரணும்? ஒயன், நான் பண்ணதெல்லாம் தப்பு தாண்டி. ஐம் ஸோ சாரி. நீ எவ்வளோ அடித்தாலும் நான் வாங்கிக்கிறேன், நீ எவ்வளோ திட்டினாலும் நான் வாங்கியிருக்கேன். பட் ப்ளீஸ் என்னை விட்டு போயிடாத. டோன்ட் லீவ் மீ ஒயன், ப்ளீஸ் டோன்ட் லீவ் மீ. இல்லை நீங்கள் சம்திங் ட்ரிங்க் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதான் இப்படிலாம் பேசுகிறீங்க. நான் நாளைக்கு யூஎஸ் கிளம்புறேன். ப்ளீஸ் ஸ்வீட்டி, ஜாய், ஹனி, அவரை என் கண் முன்னாடி வர வேணான்னு சொல்லுங்கள் ப்ளீஸ். எனக்கு ப்ரீத் பண்ண கஷ்டமாக இருக்குது. ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீ ப்ளீஸ். ஜின் ப்ளீஸ். நானும் பாப்பாவும் அட்லீஸ்ட் உயிரோடு இருக்கணும்னு நினச்சேன்னா என் கண்ணு முன்னாடி நிற்காதீங்க, போயிடுங்க. ஆல்ரெடி நான் ரொம்ப வீக்காக இருக்கேன். உங்களை கெஞ்சி கேட்குறேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லும் போது நீங்கள் லைட்டாக அப்படியே மயக்கம் வருது உங்களுக்கு. ஜின் உங்களை இந்த நிலமையில் பார்க்கும் போதும் செம்மையாக அழுக்கிறாரு. உங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் தேவைப்படணும்னு நினைக்கிறாரு. ஸோ அவரும் அங்கேருந்து கிளம்பி போயிட்டுறாரு. நீங்கள் யூஎஸில் 6 months ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இங்கே திரும்புகிறீங்க. இங்கே திரும்பும் போது உங்களுக்கு 8 month பேபி உங்களுக்கு இருக்குது. ஸோ நீங்கள் ட்ராவல் பண்ணி அகெயின் எஸ்கேக்கு வரீங்க. அது வரையும் ஜின் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பார். டெய்லி உங்கள் ஃபோட்டோஸ், உங்கள் மெமரிஸ், ரொம்ப அழுவார், ரொம்ப ஃபீல் பண்ணுவார். அவர் இப்போ கொஞ்ச நாளாக அதான் காலேஜும் ரிசைன் பண்ணிட்டார். பிஸ்னஸ்லையும் கான்சன்ட்ரேஷன் இல்லை. அப்படியே ஒரு மாதிரி ரோபோ மாதிரி தான் இருக்கார். சாப்பிட்றது ஏன்னா உயிரோடு இருக்கணும்னுக்காக சாப்பிட்றது, ஒயனுக்காக சாப்பிட்றது, அப்படி தான் இருக்கார். அவரை கம்ஃபர்ட் பண்ணுறதுக்கும் யாரும் இல்லை. அவருக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் 8 month வந்த பிறகு தான் எஸ்கேக்கு வருவீங்கன்னு. அவர் ரொம்ப யோசிப்பார். என் பாப்பாவை நானே குழந்த வேண்டாம் அபார்ட் பண்ணலாம் சொல்லிட்டேன்ல, அந்த குழந்தைக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லைலாம் சொல்லிட்டேன்ல, நான் பண்ணது எவ்வளோ பெரிய தப்பு. எனக்கும் என்னோடய பாப்பா, என் ஒய்ஃபை கேர் பண்ணிக்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது, அதுவும் இந்த டைமில். ஆனால் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கூட எனக்கு கிடைக்கல அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவார். அவருக்கு நல்லா தெரியும் இன்றைக்கி தான் நீங்கள் எஸ்கேக்கு வரீங்கன்னு சொல்லிட்டு. உங்கள் பெல்லிலாம் நல்லா பெருசாக இருக்குது, பேபி நல்லா வயிறுலாம் நல்லா பெருசாக, பாப்பா ரொம்ப அழகா, அது மாதிரி தான். நீங்களும் வரீங்க. வந்தோடனையும் ஜாய், ஸ்வீட்டி அண்ட் ஹனி 3 பேரும் உங்களை நல்லா கேர் பண்ணிக்கிறாங்க. தென் ஆஸ் யூஷுவல் அவங்களோட ரூமில் தான் ஸ்டே பண்ணுறீங்க. ஜின் நீங்கள் வரது தெரிஞ்சு ஏர்போர்ட்லேயே உங்களை பார்த்துருப்பாரு. ஆனால் நீங்கள் அவரை பார்த்துருக்க மாட்டீங்க. நீங்கள் ஓரளவுக்கு மாறிட்டீங்களான்னு பார்க்க தான் அவர் வந்திருப்பார். நீங்கள் நல்லா ஹாப்பியாக தான் சிரிச்சிட்டு அப்படி தான் இருந்திருப்பீங்க. ஸோ ஜின் வந்து அன்றைக்கி ஈவினிங் உங்களோட வீட்டில் வந்து பேசலான்னு சொல்லிட்டு அகெயின் அங்கே வராரு. நீங்கள் தான் கதவு திறப்பீங்க. திறந்தோடனே ஜின் நிற்பார். நீங்கள் உடனே என்ன வேணும் உனக்கு? கரெக்டாக வந்திருக்க. ஓ, எண்ணிட்டு இருந்தியோ? ஆமாம், இப்போ தான் சார் லவ் பண்ணுறீங்கள, ஸோ டைமிங்லாம் எண்ணிட்டு இருப்பீங்கள்ல. எப்படி ஒரு நாளை கடத்துறதே 1 year மாதிரி ஃபீல் ஆகுதா ஜின்? ஓ பாவம் ஜின் நீங்கள் ரொம்ப. பட் என்ன ஒன்றா, உங்களுக்கு அந்த லவ்லாம் கிடைக்காது. ஸோ கிளம்புங்க அப்படின்னு ஜின் வந்து டக்குன்னு உள்ளே வந்துடுறாரு. என்னடி பிரச்சனை உனக்கு? நான் பண்ணது தப்புமா? லவ் யூ. என்னது? அச்சோ, லவ் யூ டி, ஐ லவ் யூ. ஓ ஓகே, பட் உங்களுக்கு பட் அதுக்கு மட்டும்தான் நான் தேவைப்படுவேன் ஜின். ஐ மீன் நீங்கள் சொல்லிட்டே இருப்பீங்களே லஸ்ட். ஒயன், ஜாய், ஹனி, ஸ்வீட் எல்லாம் இருக்காங்க. ஆமாம், இவங்க முன்னாடி தான் அவங்க பெருமையெல்லாம் பேச முடியும்ல. எதுக்கு வாய்ஸ் கம்மியாகுது? நீங்கள் எப்பவுமே வாய்ஸை ரைஸ் பண்ணி தானே பேசுவீங்க. இன்னைக்கு என்ன அப்படியே குறையுது? ஒயன், நான் பண்ணது தப்பு தாண்டி. நான் அதுதான் சாரி கேட்டு வந்திருக்கேன், ப்ளீஸ். இல்லை ஜின், நீங்கள் தானே சொல்லுவீங்க நான் ஜஸ்ட் அதுக்கு மட்டும்தான் தேவைப்படுவேன்னு. பட் சாரி ஃபார் தட்.
இந்த டைமில் என்னால் அந்த கம்ஃபர்ட்லாம் தர முடியாது. பிகாஸ் அந்த கம்ஃபர்ட் தர நிலமையிலும் நான் இல்லை. ஸோ வேறு ஏதாவது பொண்ணை பார்த்துக்கோங்களேன், உங்களுக்கு அந்த கம்ஃபர்ட் தேவைப்படுச்சுன்னா. ஸோ நீங்கள் கிளம்பலாம் ஜென், எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க? ஏன் ரொம்ப டூ மச்சாக பேசுகிறடி? நான் அது மாதிரி ஆளா? ஆமாம், நீ இது மாதிரி ஆள் தான். அதை என் கண்ணால் பார்த்ததுனால தானே நான் வீட்டை விட்டு வெளியே வந்தேன். நீயும் ப்ரோக்ராமிங்கும் சே, சொல்லவே அசிங்கமாக இருக்கு. ஒயன் நீ எனக்கு தப்பாக புரிஞ்சுக்கிட்டடியா? நீக்கு எதுவுமே ஸ்டாப் இட். நான் எதுவும் கேட்குறதா இல்லை. ஐ சே கெட் அவுட். ஒயன் ஐ சே கெட் அவுட் ஜென். ஓகேடி, நீ நம்பலனாலும் அதுதான் உண்மை. அன்றைக்கி எங்களுக்குள்ளே எதுவும் நடக்கலை, ஏன்னா ப்ரோக்ராம் மேமே நீ பேசிப்பார் அப்படி சொல்லிட்டு ஜின் வந்து ஜாக்கிட்ட கேட்குறாரு, ப்ரோக்ராமிங் மேமோட நம்பர் இருக்கா, ஏன்னா அந்த காலேஜ் விட்டு ரிசைன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ஆல்ரெடி அவங்களுக்குலாம் தெரியும்ல, அவங்க எல்லாருமே ஒயின் கிட்ட சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒயின்க்கு அதெல்லாம் நல்லாவே தெரியும் அன்றைக்கி எதுவும் நடந்திருக்காது அப்படி சொல்லிட்டு. இவங்க சொல்லி தான் தெரியும், இவங்க தான் சொல்லுவாங்க நடந்திருக்காதுன்னு நினைக்கிறேன்டின்னு தான் சொல்லியிருப்பாங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம். ஆனால் என்னால் உங்களுக்கு ஒரு சின்ன சந்தேகம், இப்போ ஜின் அவரோட வாயாலே நடந்திருக்காதுன்னு சொன்னதும் தென் ப்ரோக்ராம் மேமும் காலில் ஒயின்கிட்ட சாரி கேட்டு அதெல்லாம் எதுவும் நடக்கலை, உன் ஜின் உனக்கு ரொம்ப ட்ரூவாக இருந்திருக்காரு அப்போலாம் சொல்லும் போது உங்களுக்கு அந்த மூமெண்ட் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பட் இருந்தாலுமே நீங்கள் அதை வெளியே காட்டிக்காமல் சரி நடக்கலை, அதுக்கு என்ன பண்ணணும் ஜின்? ரொம்ப பண்ணாதடி, ஐம் சாரி வா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கை பிடிக்கிறாரு. ஓ, உங்களுக்கு தான் என்னை பிடிக்காதே, பார்க்க பக்கத்தில் நிற்க கூட பிடிக்கல, சின்னதாக குள்ளமாக இருக்குன்னுலாம் வெறுப்பேற்றிட்டுருப்பீங்க. இப்போ என்ன? ஐயோ ஐம் சாரிடி, எல்லாத்துக்கும் சாரி. சாரியா? எதுக்கு ஜின் சாரிலாம்? போங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டு ரூமுக்கு போயிடுறீங்க. ஜின் வந்து அகெயின் ரூம்க்கு வர டக்குன்னு நீங்கள் கதவு சாத்திடுறீங்க. ஸோ இப்படியே ஜின் உங்ககிட்ட கெஞ்சுறதும் நீங்களும் அதை கொஞ்சம் கூட கண்டுக்காததும் இப்படி தான் போயிட்டுருக்கு. ஜின் ஒன் டே மார்னிங்கே உங்களுக்கு ஃப்ரூட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து ஜூஸ் போட்டு உங்களுக்கு தராரு. நீங்கள் எதுக்கு இந்த வேலைலாம் உனக்கு? எனக்கு தான் உன்னை பார்த்தாலே பிடிக்கலையே ஜின், உன்னை பார்த்தாலே உடம்புலாம் எரியுது, சை உன் கூடயா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஒயன் இப்பெல்லாம் பேசாதடி, அதுக்கு என்ன 4 அடி கூட அடிச்சிருடி ப்ளீஸ். இப்பெல்லாம் பேசி என்னை ஹர்ட் பண்ணாதடாமா. இங்கே பாரு, ஊஞ்சின் உன்னோட லவ்க்காக கெஞ்சிட்டு நிற்கிறேன். நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன்டி. லவ் பண்ணுறியா? ஓ சரி, இப்போ நான் உன் கூட வந்துடுறேன், நீ என்னை லவ் பண்ணுறேன்னு. இந்த பேபி தான் உண்டு இல்லைன்னு சொல்லிட்டியே ஜின். ஐயோ, நான் பண்ண பெரிய தப்பே அதுதான் ஒயன். என் பாப்பாவை நானே அபார்ட் பண்ண சொன்னேன், சாரி அப்படி சொல்லிட்டு உங்கள் வெளியில் கை வச்சுட்டு சாரி பாப்பா, டேடியை மன்னிச்சிடு, டேடி ரொம்ப தப்பு பண்ணியிருக்கேன், அம்மா கிட்ட கொஞ்சம் ரெக்வெஸ்ட் பண்ணு, அம்மா என்கிட்ட பேச சொல்லு. நீங்கள் ஜின்னோட கையை தட்டி விட்டுட்டு என்னாஃப் ஜின், இந்த ட்ராமாக்கெல்லாம் நான் மயங்குவேன்னு நினச்சிடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் அக்ரிமெண்ட்டில் நான் சைன் போட்டு கொடுத்துட்டேன், இந்த பேபிக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு. இப்போ வந்து டேடை மன்னிச்சிரு அப்படி இப்படின்னா என்ன அர்த்தம் ஜின்? ஸோ ப்ளீஸ் உங்கள் கரியரை பாருங்கள், நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் யார் ஃபஸ்ட்டு என்னை வந்து கேர் பண்ணுறதுக்கு? உன் ஹஸ்பண்டா? வாட்? வெரி ஃபன்னி. ஓகே ஜின், எனக்கு ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது, நீங்கள் உட்காந்துட்டு வேணா அந்த சவுத்துக்கிட்டேயோ இல்லை அந்த ஷோபாக்கிட்டே பேசிட்டுருங்க, நான் ரூம் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரூம் போகும்போது ஜின் உங்கள் கையை பிடிச்சி ஒயன் ஏண்டி என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துகிற, நீ ஏன் ஒயன் பேசுகிற? ஆமாம் ஜின், நான் தான் பேசுகிறேன் ஜின், நான் உங்ககிட்ட எவ்வளோ கெஞ்சினேன், என் மனசை சாகடிச்சிடாதீங்க, என் மனசு எப்பயோ செத்துடுச்சு, அதில் இருக்க உங்கள் லவ்வும் செத்து போயிடுச்சு,
ப்ளீஸ் அகெயின் உங்களை லவ் பண்ணி உங்களை ஹர்ட் ஆகி மறுபடியும் ஒரு ரெக்கவர் என்னால் முடியாது. ஐ காண்ட் ஜின். ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீ. ஒயன் சாரி டி. அகெயின் உனக்கு இப்படி ஒரு மொமெண்ட் நான் தரவே மாட்டேன்டி. உன்னை நல்லா பார்த்துப்பேன், உன்னையும் பாப்பாவையும். ப்ளீஸ் டி, டோன்ட் லீவ் மீ. ஐம் சாரி. நீ என்ன சொன்னாலும் கேட்குறேன் ஒயன். ப்ளீஸ். நான் பண்ணதெல்லாம் தப்பு தாண்டி. என் கண்ணை பார், என் கண்ணில் உண்மையான லவ் தெரியுதா? ஐ லவ் யூ. ஐ லவ் யூ ஒயன். ஐ லவ் யூ டி. நல்லா பார்த்துப்பேன்னு சொல்கிறேன், புரியலையா உனக்கு? ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டி. உங்களுக்கு அந்த மொமெண்ட்டை அப்படியே ஜின்னை கட்டி பிடிச்சி செம்மையாக அழுகுன மாதிரி இருக்குது. இருந்தாலும் ஜின்னோட கையை உதறி விட்டுட்டு நீங்கள் ரூம் போயிட்டுறீங்க. ஜின் செம்மையாக அழுகிறார் அங்கேயே உட்காந்துட்டு. அப்போ ஜாய், ஸ்வீட்டி, ஹனிலாம் வந்து ஜின்னை கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. இல்லை சார், அவள் ரொம்ப ப்ரோக்கனாக இருக்கா, உங்களுக்கே தெரியும்ல. தெரியும் ஜாய், பட் இருந்தாலும் அவள் இந்த அளவுக்கு இப்படி மாறுவான்னு நான் நினச்சி பார்க்கல. நான் பண்ணதில் தப்பு தான், இல்லைன்னு சொல்லலை ஜாய். பட் இப்போது அவளோட லவ்வை நான் எவ்வளோ கஷ்டப்படுத்திருக்கேன்னு எனக்கு புரியுது. அவன் என் லவ்வை புரியாத போதும் எனக்கு இவ்வளோ வலிக்குதே. அதே மாதிரி தான் நான் அவளுக்கும் வலிச்சிருக்கோம். நான் அவளை ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்கேன். அவள் என்னை அந்தளவுக்கு கூட பண்ணலையே. அவளுக்கு தோன்ற அளவுக்கு பண்ணட்டும், நான் வெயிட் பண்ணுறேன். என் பொண்டாட்டியில் என்ன மாதிரி தான் இருப்பா அப்படி சொல்லிட்டு ஜின் அங்கேருந்து கிளம்பிட்டுறாரு. ஸோ டெய்லி ஜின் வந்து இப்படி உங்ககிட்ட கெஞ்சுறது, நீங்களும் அவருக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லாமல் பேசுறது, இப்படி தான் டேஸ் போயிட்டுருக்கு. ஸோ ஆஸ் யூஷுவல் அது ஜின் அகெயின் வந்து உங்களை கேர் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இது வந்து உங்களோட டெலிவரி டைம் தான், டேட் இப்போயோ அப்போயோ அப்படி தான் இருக்குது உங்களுக்கு. ஸோ அன்றைக்கி ஜின் வந்து உங்கள் கூட ஸ்டே பண்ணுறேன்னு சொல்கிறாரு. நீங்கள் கொஞ்சம் கூட கேட்கல. ஜின், உன்னோட லிமிட்டில் இருந்துக்கோ. அப்போ ஜின் சொல்கிறாரு, ஜாய், ஹனி, ஸ்வீட்டி எல்லாம் வெளியே போயிருக்காங்க, அவங்க வரத்துக்கு 3 days ஆகும். காலேஜ் மூலயமா அவங்க வெளியே போயிருப்பாங்க. அதனால தான் ஜின்னை வந்து தங்க சொல்லிட்டு போவாங்க. ஏன்னா டெலிவரி டைம் வர, ஏதாவது அந்த டைமில் பெயின் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது சொல்லிட்டு. நீங்கள் சொல்லுவீங்க, அதெல்லாம் தேவையில்லை, எனக்கு என்னை பார்த்துக்க தெரியும். நான் வீட்டை விட்டு வரும்போது என் குழந்தையும் என்னையும் நல்லா பார்த்துப்பேன்னு நம்பிக்கையில் தான் வந்தேன். எனக்கு யாரோட உதவியும் தேவையில்லை ஜின். ஸோ எனக்கு என்னை கேரி பண்ணிக்க தெரியும். எனக்கு பெயின் வந்துச்சுன்னா ஆம்புலன்ஸ்க்கு நான் கால் பண்ணி வெயிட் பண்ணுறேன், அவங்களே வந்து என்னை கூட்டிகிட்டு போவாங்க. உங்கள் அக்கறைலாம் ஒன்றும் எனக்கு தேவையில்லை, சரியா? கிளம்புங்க. ஏன்டி இப்படி பண்ணுற? ஐம் சாரி டி. ஐ லவ் யூ. அதோட மேலே ஐ மிஸ் யூ அயன். பாருங்க ஜின், நான் எதுவும் கேட்குற நிலமை இல்லை. ப்ளீஸ், நிறைய ட்ரஸ்டட் வேர்ட்ஸ்லாம் சொல்லிட்டு நான் அகெயின் ஹர்ட் பண்ணிகிட்ருக்காதீங்க. எனக்கு தெரியும்டி நீ எப்போத்துலேருந்து லவ் பண்ணிகிட்ருக்கேன்னு. பட் இன்னும் உன்னோட ஈகோ என்கிட்ட தடுக்குதில்ல. என்னடி உன் புருஷன்கிட்ட ஈகோ? ஆமாம் ஜின், எனக்கு ஈகோ இருக்கக்கூடாதா? என் லவ்வை காலில் போட்டு மிதிச்சவங்க தானே நீங்கள். இப்போ வந்து உங்கள் லவ்வை என் கையில் கொடுத்தோன்னையும் நான் அப்படியே பொக்கிஷம் மாதிரி வாங்கிடுவேன்னு நினச்சிங்களா? அது கீழே கூட போடக்கூடாதா? அந்த உரிமை கூட எனக்கு இல்லையா? ஆனால் நீங்கள் மட்டும் காலில் போட்டு மிதிக்கலாமாச்சு. நானும் பாவம் தானே, என்னால் பெயின் தாங்க முடியாதுல்ல. பாருங்க, என்னை பழசெல்லாம் ஞாபகப்படுத்தி நான் அகெயின் ப்ரோக்கன் ஆக்காதே. இன்னும் கொஞ்ச நேரம் பேசினா நான் எங்கே லவ் யூ ஜின்னு சொல்கிறோன்னு பயமாக இருக்குச்சு. ப்ளீஸ் போயிடுங்க. லவ்னா ஹாப்பின்னு தெரியும், ஆனால் லவ்னா இவ்வளோ பெயின்னு உங்களை லவ் பண்ண பிறகு தான் தெரிஞ்சுது. ப்ளீஸ். ஒயன், என்னடி சொன்ன நீ? லவ் யூ ஜின்னா? அதெல்லாம் எதுவும் இல்லை, நீங்கள் போங்க ஜின். ஒயன், இன்னமும் உனக்கு யூகோ தடுக்குதாடி? ப்ளீஸ் என்னை தனியாக விடுங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் டேப்லெட்ஸ் எடுத்து போடுறீங்க. ஜின் வந்து உங்களுக்கு அன்றைக்கி மில்க் எடுத்து வந்து கொடுக்குறாரு. தென் நீங்கள் எவ்வளோ நல்லா படுத்து தூங்கிட்டுருக்கீங்க.
ஸோ கொஞ்ச நேரம் கழித்து உங்களுக்கு லைட்டாக பெயின் வர மாதிரி இருக்குது. ஜின் போயிடுறேன்னு சொல்லிட்டு அவர் போயிருக்க மாட்டார், ஹாலில் தான் படுத்துட்ருப்பார். ஆனால் உங்ககிட்ட சரி நான் போயிட்டு வரேன், நீ அழுகாத, நீ உன்னை கம்ஃபர்ட் பண்ணிக்கோ, நான் இருக்கிறனால தான் நீ அழுகிற அப்படி சொல்லிட்டு அவர் கிளம்பியிருப்பார். கொஞ்ச நேரம் கழித்து உங்களுக்கு லைட்டாக பெயின் வர மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் உங்களால் முடியாது, சரி கீழே ஸ்டெப்ஸில் இறங்கி போகலான்னு சொல்லிட்டு ஸ்டெப்ஸ் இறங்குவீங்க. அப்பயும் உங்களுக்கு லைட்டாக ஸ்லிப் ஆகும். ஆனால் நீங்கள் ஸ்லிப் ஆகிறதுக்கும் ஜின் வந்து கரெக்டாக உங்களுக்கு பிடிக்கிறது கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஜின் வந்து அவருக்கு ஒரு மாதிரியாகவே இருக்கும். ஒயின் எப்படி இருக்கா சொல்லி ரூம் வந்து பார்க்கலன்னு அவரும் எழுந்து வந்திருப்பார். ஸோ அதனால் ஸ்லிப் ஆகும்போது அவர் பிடிச்சிருவாரு. நீங்கள் உடனே ஜின்னை பிடிச்சிட்டு அழுகுவீங்க. ரொம்ப பெயினாக இருக்குது ஜின்னு சொல்லிட்டு ஜின் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போவார். தென் ஹாஸ்பிட்டலில் ஜின்னும் தான் இருக்கார். ஸோ உங்களுக்கு அழகான ஒரு பிரின்சஸ் பிறக்குறாங்க, ஐ மீன் ஒரு கேர்ள் பாப்பா. ஜின் அதை பார்த்து ஜின் கிட்ட தான் ஃபர்ஸ்ட் தராங்க. ஜின் வந்து செம்மையாக அழுகிறாரு. அந்த பாப்பாவோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணி ஐம் சாரிம்மா, அப்பாவை மன்னிச்சிடு, அப்பா உன்னை வேணான்னு சொன்னேன்ல, ஆனால் இந்த வேர்ல்ட்லே எனக்கு ரொம்ப பிடிச்ச பர்சன் ஃபர்ஸ்ட் அம்மானா நெக்ஸ்ட் நீங்கள் தான். அம்மாவும் நீயும் எனக்கு ஒன்று தான், 2 பேரும் ஈக்குவல் தான் அப்படி சொல்லிட்டு கிஸ் பண்ணுறாரு. தென் பாப்பா வந்து வாங்கிட்டும் போயிடுறாங்க நர்ஸ். கொஞ்ச நேரம் கழித்து நீங்கள் ஜின் வந்து ஒயினை பார்க்க போகிறாரு. ஒயின் வந்து ரொம்ப ஸ்மைலோட ஜின்னை பார்க்குறா. ஏன்னா ஒயினுக்கு எப்போத்தாலும் லவ் இருக்கும், பட் அவள் கொஞ்ச நேரம் சொல்லாமல் வந்துருப்பா. ஜின்னை பார்த்தோன்னையும் பாப்பா பார்த்தீங்களா, என்ன மாதிரியே இருக்காடி. ஆமாம்ல ஜின், சொல்லுடி. ஐம் சாரி. சாரிலாம் வேண்டாம் அப்படி சொல்லிட்டு உங்கள் வாயில் கை வச்சுட்டு வேணா லவ் யூ சொல்றீ, ரொம்ப ஆசையாக இருக்குது கேட்க. லவ் யூ ஜின், ஐ லவ் யூ. ஒயன் இன்னொரு டைம் டி. அச்சோ, ஐ லவ் யூ ஜின், ஐ லவ் யூ டு ஒயன் அப்படி சொல்லிட்டு அவரை ஹக் பண்ணுறாரு. ஓகேடா, நான் இன்னைக்கு இந்த எபிசோடை முடிச்சிடறேன். போனஸ் எபிசோட் வந்து வரும், ஒரு இந்த வீக்லேயோ இல்லை நெக்ஸ்ட் வீக்லேயோ அப்படி வரும் போனஸ் எபிசோட். ஓகேவா, வந்தால் வரும், இல்லைனா கூட வராமல் கூட இருக்கலாம், பார்க்கலாம். போனஸ் எபிசோட் போடணும் ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக போனஸ் எபிசோட்